இப்போது ஒருவருக்கு ஒரு பெரிய பண பிரச்சனை இருந்துச்சு. அந்த பண பிரச்சனை வந்து தீராத ஒரு பண பிரச்சனை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக தேவனை வந்து 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே வெறும் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை மட்டும் எடுத்தார். எடுத்துட்டு ஒரே ஒரு வசனத்தை சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிங்க. பணப்பிரச்சனைகள் மாறுவதற்கு உண்டான ஒரு வழிமுறை 12 மணி நேரம் துதி ஆராதனை, இடைவிடாமல் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை அப்படியே ஆராய்ச்சி. ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு பிரச்சனை. 12 மணி நேரம் துதி ஆராதனை, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு ஜெபம். அந்த தேவை மட்டும் கேட்டார். இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. அதிசயம், அற்புதம். எப்படி என்று கேட்டால் ஒரு வசனம். அது என்ன வசனம் கேட்டிங்கன்னா, ரோமரில் 10:12 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அப்போ இந்த ஒரு வசனம் தான். நீங்கள் சொன்னீங்களே, நீ யூதனாக இருக்கலாம், நீ கிரேக்கனாக இருக்கலாம், நீ என்னை ஆராதித்தால், என்னை துதித்தால், நான் உனக்கு ஐஸ்வர்ய சம்பனராக மாறிவிடுகிறேன். இந்த வசனத்தின்படி என் தேவைகள் சந்திக்கப்படுவதால் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னார். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த நாள் அவருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. இதுதான் வந்து ஜெபத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, ஒரு விடுதலை.